கோதுமை தோசை எப்போவுமே ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கோதுமை மாவு ஒரு கரண்டி எப்படின்னா அதில் 2 பங்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 கரண்டி கோதுமை மாவும் 4 கரண்டி அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நமக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றலாம். தாராளமாக ஊற்றினா தான் லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ நல்லா கட்டி சேராமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட நம்ம இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி ஊற்றினோம்னா நம்ம இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான ஒரு ஆனியன் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஒரே ஒரு பல்லாரி போதும், பெரிய வெங்காயம். நல்லா அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4-5 முந்திரி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி தெளிவாக மேலே இருக்கும். இப்போ நம்ம அதை கலந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாவு நம்ம ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தோசை எப்போயும் நம்ம ஊற்றும்போது கல் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஊற்றுறதும் மாவு நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. தெளித்த மாதிரி தான் நம்ம இப்படி ஊற்றணும். அப்படி ஊற்றும்போது அந்த டாட்டாக நமக்கு உள்ளே வரும்போது கிறிஸ்பியாக இருக்கும். பசங்க ஆனியன் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால ஆனியன் ஆட் பண்ணாமல் 2 தோசை போட்டு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், அது எப்படி ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறுற ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அதுவே வரும். இல்லை கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம பிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், அது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கலருமே நல்ல ஒரு கோல்டன் கலராக இருக்கும். இப்போ நான் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனும் பச்சை மிளகாய் முந்திரி எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பழையபடி தண்ணி நமக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம தோசை போடும்போது இப்படி மிக்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கரண்டி நம்ம எடுத்து ஊற்றணும். கல் நல்லா காஞ்சிருந்தால் தான் கிறிஸ்பியாக வரும். இந்த டாட்டாவும் நமக்கு உள்ளே இருக்கும். சூடாகங்களையும் ஊற்றினாலும் இந்த மாதிரி வராது. ஸோ நம்ம நல்லா ஊற்றிட்டு தோசை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொறுமை இல்லாமல் நம்ம எடுத்தாலுமே தோசை பிஞ்சு போயிடும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும். நம்ம தோசைக்கரண்டி திருப்பி போட வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கல்லிலேருந்து அதுவே வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் டைமிங் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கோதுமை தோசை வேகிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால தான் நான் 2 கல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் சாப்பிட்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் எந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.